பிரித்தானியாவில் தனது மனைவி மற்றும் 10 வயது மகனுடன் வசித்து வந்த உமர் என்ற 40 வயது நபர் சமீபத்தில் உள்துறை அமைச்சகத்தால் வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டுள்ளார். இதனால் அவர் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து அனாதையாக தவித்து வருகின்றார். எகிப்திலிருந்து பிரித்தானியா வந்த உமர் கடந்த 2017ஆம் ஆண்டு உமர் செய்த ஒரு சிறிய சிறை தண்டனை இல்லாத குற்றத்திற்காக இந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவரை நாட்டிலிருந்து வெளியேற்ற அரசு பல லட்சம் பவுண்டுகள் மக்கள் வரிப்பணத்தை செலவழித்துள்ளது. இதில் 8 மாத சிறை காவல் மற்றும் 3 முறை தனி விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதும் அடங்கும். தனது மகனை விட்டு பிரிய மனமில்லாமல் உமர் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானார். தன்னை நாடு கடத்துவதை தடுக்க அவர் சிறை காவலில் இருந்தபோது 2 முறை வேப் பேட்டரிகளை விழுங்கியும் பிளேடால் உடலை கீறியும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உமரின் மனநிலை மிகவும் மோசமாக இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்த போதிலும் பிரிட்டன் அரசு தனது முடிவை மாற்றவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் 2026இல் ஒரு தனியார் ஜெட் விமானம் மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவினரின் பாதுகாப்புடன் அவர் வலுக்கட்டாயமாக எகிப்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்போது எகிப்தில் தார்மீக ஆதரவின்றி தவிக்கும் உமர் பணமின்றியும் தங்குவதற்கு இடமின்றியும் நண்பன் ஒருவரின் அறையில் அடைக்கலம் புகுந்துள்ளார். தனது மகனை இனி எப்போது பார்ப்போம் என்ற கவலையினாலும் சிறை நினைவுகளினாலும் அவர் தொடர்ந்து தற்கொலை எண்ணங்களோடு போராடி வருகின்றார். இச்சம்பவம் குறித்து பேசிய உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர், பாலியல் குற்றவாளிகளிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதே எங்கள் கடமை. இத்தகைய தடங்கல்களால் சட்டவிரோதமாக இருப்பவர்களை நாடு கடத்தும் எங்களது நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என்று தங்களது கடுமையான போக்கை நியாயப்படுத்தியுள்ளனர்.